எங்க சிட்டியும் கோயிலுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டு வந்ததை பார்த்த உடனே இந்த பக்கம் சத்யாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள அக்கா இருக்கா, கண்டிப்பா இந்த சிட்டி போய் அக்கா கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், நானும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா சத்யாவோட அம்மாவுமே இல்லப்பா நீ போக வேண்டாம் இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த கோயிலுக்குள்ள இந்த மாதிரி அந்த நிர்வாகத்தை தாண்டி இங்க மீனா கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு அவனுக்குலாம் தைரியம் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சத்யாவை வெளியில நிறுத்திடுறாங்க. அதே நேரத்துல சிட்டியுமே உள்ள போய் அந்த அறநிலையத்துறை ஆபீசர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வேணும் சார், அது எப்படியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த ஆஃபீஸருமே இங்க பாருங்க தம்பி, யார் வந்து கேட்டாலும் எங்களால் தர முடியாது, எங்களுக்கு போலீஸ் வந்து கேட்டால் தர முடியும், அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து கோர்ட் மூலமா ஆர்டர் வேணும், அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தரேன், இல்லைனா இந்த மாதிரி தர முடியாது, ஆல்ரெடி இந்த மாதிரி மீனாவே கேட்டாங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சிட்டி கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை தரமாட்டேன்னு சொல்லி மறுத்துறாங்க. அதனால சிட்டியுமே வேற வழி இல்லாம அங்கிருந்து வெளியில கிளம்புறாரு. ஆனா அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி கூட இங்க சத்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் போறாரு. சொல்லப்போனா சத்யா தனக்கு துரோகம் பண்ணதுனால இன்னுமே இங்க சத்யா மேல ஒரு கோபத்துல தான் இருக்காரு. அவர் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க கரெக்டா மீனா வெளியில வராங்க. அவங்க வரும்போதே அந்த கோயில் நிர்வாகத்துறை ஆபீசருமே இங்க மீனாவை கூப்பிட்டு, என்னமா இது, நீ வீடியோ போட்டோஸ் கேட்ட மாதிரி இன்னொரு பையன் வந்து கேட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் மீனாக்கு ஒண்ணுமே புரியல. வேற யார் வந்து கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மாதிரி சிட்டின்னு ஒரு பேர் சொன்னாமா, அந்த பையன் வந்து கேட்டுட்டு இருந்தான், நான் வீடியோ போட்டோ தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனாவுமே சரி சார் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் இங்க வெளியில வந்த உடனே சத்யாவுமே, ஏங்கா சிட்டி உள்ள வந்தான்ல, அவ ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க மீனாவுமே, சிட்டி இங்க எதுக்காக வந்திருக்கான் தெரியுமா, இங்க ரோகிணியோட வீடியோ ஃபுட்டேஜ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க சீதாவுமே, என்னக்கா சொல்ற, அவன் எதுக்காக இங்க ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதான் ஆல்ரெடி சத்யா சொன்னால, சொன்ன மாதிரி கண்டிப்பா ரோகிணி வந்து இங்க சிட்டி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதனாலதான் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க சிட்டி வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டிருக்கான், சரி இந்த விஷயத்த நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா இங்க முத்துவுமே அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த கப்பலையுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் வந்து அவங்களும் ரொம்ப ஹாப்பியோட முத்துவா பாராட்டி மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுமே கண்டிப்பாங்க அவர் எப்பவுமே வந்து ரொம்ப வெள்ளந்திக்கணும், எல்லார்ட்டையுமே வந்து கேஷுவலா பேசுறதுலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்பவும் போல உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு இங்க பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்றதை விட இங்க பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரேஞ்சுக்கு இந்த பக்கம் வந்து சிறப்பாகவே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த கப்பல்ஸ்க்குமே இங்க முத்து மீனாவெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. சொல்லப்போனா இங்க பாருப்பா, நான் வெறும் ஒரு பூஜை தான் பண்ண வந்தேன், ஆனா நீ பண்ண விஷயம் ரொம்பவே கிராண்டா இருந்துச்சு, நான் உண்மையிலுமே இந்த விஷயத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், அதே நேரம் நீங்கெல்லாம் எங்க கூட இருக்கிறப்போ என் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கம் நான் கோயிலை சுத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க மீனாவுமே இங்க முத்துவை கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, ரோகிணிக்காக வீடியோ ஃபுட்டேஜ் வாங்குறதுக்கு இங்க சிட்டி வந்திருக்கான், ஆனா வீடியோ ஃபுட்டேஜ் அவனுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி போலீஸ் மூலமா வரணும் அப்படின்னு ஒன்னாங்கிறது கிளப்பிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட முத்துவுமே, கண்டிப்பா பார்லர் மேடம் இப்படிதான் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா, அவங்க காலங்காலமா இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிட்டி கிட்ட வட்டிக்கு வாங்குறது அவங்களோட வேலை, அதே நேரத்தில் அவனை வச்சு இந்த மாதிரி வந்து கேடி பசங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து முத்துவுமே அந்த விஷயத்தை இக்னோர் பண்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க முத்துக்கு ஒரு ஆசை வருது, இந்த கப்பிள்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு விருந்து வைக்கலாமா, எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனாவும் யோசிக்கிறாங்க. இதை பார்த்தா முத்துமே என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லைங்க விருந்து வைக்கிறதுலாம் விஷயம் கிடையாது, ஆனா அத்தை ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே இங்க முத்துவுமே, கவலையே படாத நான் அப்பா கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா இங்க அண்ணாமலைக்கு கால் பண்ணி பேசிடுறாரு. அதே நேரம் இந்த கப்புள்ஸுமே அந்த சுத்தி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி இங்க முத்து மீனாவும், நீங்க கண்டிப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொடனே இந்த பக்கம் அந்த கப்புள்ஸுமே, ஏன் முத்து உங்களுக்கு சிரமத்தை நான் கொடுக்கணும், சொல்லப்போனா ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமே அப்படின்றாங்க. உடனே இது கேட்ட முத்துவுமே, ஐயா கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க, எங்களுக்கு சிரமம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருமே இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே ஓகே பண்றாங்க வீட்டுக்கு வர்றதுக்காக. அதே நேரம் இன்னொரு பக்கம் அண்ணாமலைட்ட பேசினதுனால வீட்டுக்கு போன மீனாவுமே அந்த கப்பல்ஸ்க்காக நிறைய சாப்பாடெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே அவங்கள ஊரை சுத்தி காட்டுறதுக்காக இன்னும் 2-3 கோயில்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு இந்த பக்கம் வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க வீட்டுக்கு வந்த விஜயாவுமே, என்ன இது இன்னைக்கு வீட்டுல இவ்வளவு சமையல் ரெடி ஆயிருக்கு, யார் ரெடி பண்ணா, யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த பக்கம் வந்து அண்ணாமலையுமே, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வராங்க, அவங்களுக்காக தான் இதை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், மீனா தான் ரெடி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாவுமே, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க, எப்போ பார்த்தாலும் உங்களை பாக்குறதுக்கு ஆள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சலிச்சுட்டு அவங்களுமே எப்பவும் போல அவங்களோட வேலையை பார்க்க உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனாவுமே அவங்களுக்கு தேவையான சமையல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே இங்க கொஞ்ச நேரத்துல எங்க முத்துவுமே அந்த கப்பல்ஸை கூட்டிட்டு வராரு. அவங்க உள்ள வரும்போது இந்த பக்கம் அண்ணாமலையுமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் போல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே ஒரு ஆக்டிங்க போடுறாரு. சொல்லப்போனா இது எல்லாமே முத்துவோட பிளான் தான். ஏன்னா முத்து வந்து யாரையோ ஒருத்தரை புதுசா கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா விஜயா சத்தம் போடுவாங்கிறதுக்காக தான் இது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க வந்த உடனே இந்த பக்கம் ஹால்ல உட்கார வச்சு இங்க அண்ணாமலை ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க ஊர்ல இருந்து வந்த பயணம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயாவும் அண்ணாமலை பேசுறத பார்த்துட்டு ஒரு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதியும் ரவியும் அங்கிருந்து வெளியில கிளம்பும் போது இங்க முத்துக்கிட்ட இது யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இவங்க என்னோட கஸ்டமர் தான், அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இவங்க 2 பேரும் மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாக்கு கண்ணெல்லாம் பெருசாயிடுது. அப்பா மலேசியால இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஸ்ருதியுமே அங்கிள் நீங்க மலேசியால எந்த இடத்துல, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க ஸ்ருதியுமே ஒரு ஏரியா பேரை சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த வயசானவருமே தெரியுமா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட அங்க இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜயாக்கு அப்ப கண்டிப்பா ரோகிணியோட அப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். அப்ப ரோகிணி கிட்டையும் பேசலாம். சொல்லப்போனா தான் கூட்டிட்டு வந்த மருமகளும் இந்த இடத்துல ரொம்பவே கெத்தா பேசணுங்கிறதுக்காக இங்க ரோகிணி கூப்பிடுறதுக்காக போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதையெல்லாம் ரூம்குள்ள உட்காந்து கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே ஐயோ போச்சுரா, இது பெரிய பிரச்சனையா இருக்குமே, இந்த முத்து வேற மறுபடியுமே புது பிரச்சனையை கொண்டு வந்துட்டானே, இப்ப இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரோகிணியுமே ரூம்குள்ளே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயாவுமே போயிட்டு ரோகிணி கொஞ்சம் வெளியில வா, சீக்கிரம் பாரு, மலேசியால இருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா ரோகிணியை வெளியில வர சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே இங்க பாருங்க, ரோகிணி பேசுறப்ப நீங்க ஏதோ பேசிடாதீங்கன்னு சொல்லி இங்க முத்துவை கொஞ்சம் சைலண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா கண்டிப்பா இங்க முத்து ஏதாவது ரோகிணி பேசுறப்போ அவங்க கிட்ட ஏதோ ஏட்டிக்கு புட்டியா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க மீனாவுமே முத்துவை கண்ட்ரோல் பண்றாங்க. அதே நேரத்துல வேற வழியே இல்லாம ரோகிணியுமே கதவை திறந்துட்டு இங்க வெளியில வராங்க. ஆனா வந்த அடுத்த செகண்ட் இங்க விஜயம் ரோகிணியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்க டேரக்டா அந்த வயசான கப்பல்ஸ்ட கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாருங்க, இவதான் என்னோட மருமக ரோகிணி, இவளோட அப்பா இப்பவுமே மலேசியால தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ரோகிணி கிட்ட ஏமா உங்க அப்பா எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மலேசியா கப்பல்ஸ் கேட்கறாங்க. இந்த பக்கம் ரோகிணி வாயே பேசாம இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே ரொம்பவே டென்ஷனோட என்ன பேசுறதுன்னு தெரியலையே, எந்த ஏரியாவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அமைதியா நின்னுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாவுமே சொல்லு ரோகிணி, இந்த மாதிரி அவங்க கேட்கறாங்கல்ல உங்க அப்பா எங்க இருக்காங்க, உங்க அப்பா பேரை சொல்லு, அவர் என்ன பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு இங்க விஜயாவுமே இல்லங்க, அவ ஏன் இப்படி அமைதியா இருக்கான்னா அவங்க அப்பா கொஞ்சம் சின்ன பிரச்சனையில கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு, சொல்லப்போனா அதனால இப்ப அவர் ஜெயில இருக்காரு, அதனாலதான் அவர் பேசுறதுக்காக யோசிக்கிற போல இருக்குன்ட்டு இங்க ரோகிணிக்கு பதிலா இங்க விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க ஸ்ருதியுமே எப்போ பார்த்தாலும் ரோகிணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டப்ப கூட மலேசியால அவங்க அப்பா இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்றாங்க. இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மர்மமா இருக்கு. இப்ப கூட பாருங்க, மலேசியால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறதுல என்ன இருக்கு, ஏன் அவங்க அப்பா பேரை சொன்னா என்ன இருக்கு அப்படின்னு ரோகிணிக்கு எதிராக இந்த பக்கம் ஸ்ருதியுமே மாற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே என்ன ரோகிணி இது, இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, உங்க அப்பா பத்தி சொல்லு, அவர் இருந்த ஏரியா, உங்க வீடு இருந்த ஏரியாவை பத்தி எல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ரோகிணி மறுபடியுமே சைலண்டா நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க முத்துவுமே வாய் இருக்க முடியாம எனக்கு என்னமோ பார்லர் மேடம் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தாலே மலேசியாவுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் போல இருக்கு, ஏன்னா அப்பதான் அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அதே நேரத்துல அந்த வயசான கப்பல்ஸுமே இங்க பாருமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உங்க அப்பா ஜெயில இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மூலமா வெளியில எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அங்க நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குமா, அது மட்டும் இல்லாம நானும் சாதாரண ஆள் கிடையாது, நானுமே கொஞ்சம் ரிச்சான பீப்புள் தான், அதனால என்னால எல்லாம் பண்ண முடியும், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, கண்டிப்பா நான் முத்துக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருமே இறங்கி ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணியுமே எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இப்ப அவங்க ரோகிணி அறைய போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பா நம்ம சிறகடிக்க ஆசையில இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷன் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.